சட்டசபையிலே விசைத்தறி போராட்டத்தை பற்றி மிக விளக்கமாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி பேசினோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். உடனடியாக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் 3 நாட்களாக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று மாலையிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்றைக்கு விசைத்தறி இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு இந்த நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரியான நேரத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி கொடுத்த பேரவைத் தலைவருக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய கேள்வி, சுதந்திர போராட்ட தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு அவர் பெயரில் இருக்கிற அரசினர் தோட்டத்தில் சிலை வேண்டும் என்பது, அவர் 1947 முதல் 49 வரை சுதந்திர இந்தியாவில் சென்னை மாகாணத்தை ஆட்சி செய்தவர். அவருடைய சிறப்புகளை பற்றி விளக்கமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர் பெயரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற அரசினர் தோட்டத்தில் தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு முழு உருவ சிலையை அரசு வைக்க முன்வரு வருமா என்பதை அமைச்சரிடத்திலே தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற விசைத்தறி தொழிலாளர் போராட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு அதற்கு நன்றி தெரிவித்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அந்த ஜவுளி உற்பத்தியாளரிடத்தில் நூல் எடுத்து அங்கே விசைத்தறியில் நூலை நெய்து கொடுக்கக்கூடிய அந்த உரிமையாளருக்கான பிரச்சனை நல்ல சுமூகமான தீர்வு இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நானும் நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரும் மாண்புமிகு சகோதரியார் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களும் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இரு மாவட்ட முன்னிலையில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. அதற்கு முழுக்க இந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓமந்தூரார் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இங்கே சென்னையில் வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதிநிலைமைக்கு ஏற்ப, என்று சொன்னால் ஏற்கனவே அரசு விழாவாக நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊரில் ஓமந்தூரார் ஊரில் அங்கே மணிமண்டபம் கட்டப்பட்டு அங்கே சிலையும் வைக்கப்பட்டு அரசு விழா எடுக்கப்பட்டு வருகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த அடிப்படையில் தொடர்ந்து சென்னையிலும் சிலை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் மார்க்கண்டேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கேட்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரசினர் தோட்டம் என்று மெட்ரோவில் இருக்கிறது, அதுக்கு ஓமந்தூரார் மெட்ரோ என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிலை வைப்பதும் அங்கே இல்லங்கள் பராமரிப்பதும் நினைவில்லங்கள் அமைப்பதும் அரங்கம் அமைப்பதும் தான் செய்தித்துறையினுடைய பணி. பெயர் வைப்பதை பொறுத்தளவு அந்த நகர உள்ளாட்சி அமைப்புக்கு உட்பட்டது. அவர்கள் தீர்மானம் இயற்றி அரசுக்கு முன்மொழிவு அனுப்பி அரசாணை வெளியிட்டு அவர்கள் பெயரை வைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் துறையின் சார்பில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்ததை நினைவு கூறும் வகையில் கேரளா தமிழ்நாடு எல்லையான களியக்காவிளையில் ஒரு நினைவு வளைவு திறக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் ஐயா பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிலை அமைக்கப்படுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை நினைவு வளைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிதிநிலைமைக்கு ஏற்ப அது எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பூண்டி கலைவாணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி அவர்களின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மண்ணை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேட்டைத்தடல் என்ற கிராமம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து, அவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிலை வைப்பதற்கும் அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதையும், கடந்த ஆண்டு அறிவித்த சார் ஏடி பன்னீர்செல்வத்தின் சிலையையும் நிறுவுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த ஊர் அவருடைய மாவட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம். ஏற்கனவே சென்னையிலும் சிலை இருக்கிறது, திருச்சியிலும் அது விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கை பற்றி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். எனவே அங்கேயும் வைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம். அதே நேரத்தில் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். திருச்சியில் மரியாதைக்குரிய ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு தற்போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்திலே பரிசீலிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.